ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களிருந்து பார்க்க போகிறோம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்திங்கன்னா 1820 1891 அவருடைய காலம். ஓகே, இவர் பார்த்திங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். வங்காளத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதி. கல்விக்கு பணி செய்ததால் வித்யாசாகர் எனும் பெயர் பெற்றார். ஓகே, அவர் பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர தான் அவருடைய நேம். ஸோ அவர் கல்விக்கு பணி செய்தல் வித்யாசாகர் என அழைக்கப்பட்டார். வித்யா அப்படின்னா வித்யாலயம். வித்யாலயம் என்பது பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களை குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த விஜய் வித்யாலயா, இந்த மாதிரி கேந்தர் வித்யாலயா அப்படிங்கிற நேமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வித்யாலயாங்கிறது சமஸ்கிருத சொல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வித்யாசாகர்னு பேர், கல்விக்கு பணி செய்ய வித்யாசாகர்னு பேர் சொல்கிறாங்க. விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக 1855 இந்து விதவைகள் மறுமணம் என்ற ஒரு சிறு நூல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எப்போ? 1855. நெக்ஸ்ட்டு, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. இது ஸ்டேட்மெண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து